உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. பாலிவுட்டின் பாக்ஸ் ஆபீஸை மிரட்ட போகும் தளபதியின் படம். தென்னிந்திய பாக்ஸ் ஆபீஸ் மார்க்கெட்டை உச்சத்தில் இருப்பதுதான் தளபதி விஜய். தென்னிந்திய அளவுல தனது ஆதிக்கத்தை செலுத்திடும் வராரு. இவரோட படங்கள்னாவே ரசிகர்கள் மிகுந்த கொண்டாட்டத்துல இறங்கி விடுவாங்க. தற்போது இவர்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு படம் பாத்தீங்கன்னா தளபதி 63 படம் தான். இந்த படத்துல பல பிரம்மாண்ட விஷயங்களை செஞ்சுட்டு வராரு நம்ம அட்லி. தளபதி விஜய் தற்போது தனது மார்க்கெட்டை இந்திய அளவுல உயர்த்துவதற்காக பல விஷயங்களை செஞ்சுட்டு வராரு. கடைசியா வெளியான இவரது படங்கள் மெர்சல் மற்றும் சர்க்கார். இந்த படங்கள் இந்திய அளவுல பெரிதா பேசப்பட்டும் வந்தது. மெர்சலில் ஏற்பட்ட பல பிரச்சனைகளை பல தொலைக்காட்சிகளில் விவாத பொருளாகவே இருந்தது. அதுல தளபதி விஜய் பற்றி நேஷனல் மீடியாக்கள் வைரலாகவும் பேசினாங்க. இதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா தளபதி 63 படத்தில் பிரபல பாலிவுட் நடிகரை களமிறக்கிருக்காங்க. இதன் மூலம் தளபதி விஜய் தனது மார்க்கெட்டை இந்திய அளவுல உயர்த்து வரேன்னு தெரியுது. தற்போது அட்லி டைரக்ஷன்ல தளபதி 63 படம் சென்னை சுற்றி பல இடங்கள்ல எடுக்கப்பட்டும் வராங்க. தற்போது பிரம்மாண்டமான மைதானத்துல 50 நாட்கள் படப்பிடிப்பு நடக்க இருப்பதாகவும் செய்திகள் வந்துட்டு இருக்கு. அதே போல ஷாருக் கான் இந்த தளபதி 63 படத்துல சிறிய கதாபாத்திரத்தில் நடிக்க இருப்பதாகவும் ஒரு சில தகவல் வைரலாகவும் பேசப்பட்டு வருது. பிறகு அது வதந்தி எனவும் சொன்னாங்க. சமீபத்தில் ஷாருக் கானுடன் அட்லி சந்தித்த புகைப்படங்கள் வெளியாகி இருந்தது. அட்லி அலுவலகத்திற்கு சென்றிருந்தாராம். அந்த புகைப்படமும் வெளியாகி வைரலானது. இதனால ரசிகர்களுக்கு ஷாருக் கான் தளபதி 63 படத்தில் நடிக்கிறாரா அல்லது அட்லி இயக்கத்துல வேறு படத்தில் நடிக்கிறாரா என குழப்பம் ஏற்பட்டிருக்கு. இதனை பற்றி படக்குழு எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளிவரல. ஆனா தளபதி 63 படத்தில் ஷாருக் கான் ஒரு போலீஸ் ரோல்ல நடிப்பார்னு ஒரு சில தகவல் வெளியாகி இருக்கு. ஆனா அது உண்மை இல்லை என படக்குழு தரப்புல சொல்லப்படுது. இன்னொரு பிரம்மாண்டமான தகவல் பாத்தீங்கன்னாக்கா தளபதி விஜய் நடித்த மெர்சல் படத்தை இந்தியில ரீமேக் செய்யிருக்காங்களாம். அந்த படத்துல ஷாருக் கான் நடிக்க இருப்பதாகவும் கூறப்படுது. அதை தமிழ்ல இயக்க அட்லி இயக்குவார் என தெரியுது. இதற்காக பேச்சுவார்த்தை தான் நடந்துட்டு வருவதாக சொல்லப்படுது. மெர்சல் படம் தென்னிந்திய அளவுல பிரபலமாக பேசப்படும் படம். இப்படம் பல சாதனைகளை அப்போதே படைத்திருந்தது. அதனை தொடர்ந்து தற்போது பல படங்களும் முறியடிக்க முடியவில்லை. இதனால இந்த படம் ஷாருக் கான் போன்ற பாலிவுட் சூப்பர் ஸ்டார் நடிக்கும் போது அந்த படம் இந்தியா முழுக்க மிகப்பெரிய வரவேற்பு பெறும் சொல்றாங்க. இதன் பிறகு தளபதி விஜயின் படங்கள் பாலிவுட்ல மிகப்பெரிய அளவில் பாக்ஸ் ஆபீஸில் சாதனை படைக்கும் என எதிர்பார்க்கலாம். அடுத்து சங்கருடன் இணைந்து தளபதி விஜயின் படம் நேரடியா பாலிவுட்ல களமிறங்கும் என தெரியுது. இதன் மூலம் இந்திய சினிமாவிலே தனது புதிய பாக்ஸ் ஆபீஸ் சாதனைகளை தளபதி விஜய் படைப்பார்னு நம்பலாம். சோ இந்த தகவலை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்தி உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.